நமக்கு பிடிச்ச ஒவ்வொன்றையும் காசு கொடுத்து வாங்குறோம். அது நமக்கு தேவையானதோ தேவையில்லாததோ. பட் ரொம்ப வருஷமா கம்பெனிஸ் நம்ம லைஃப்க்கு ரொம்ப முக்கியமான விஷயத்த ஃப்ரீயாவே நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டு இருக்காங்க. அட்டென்ஷன். இன்ஸ்டாகிராம் வாண்ட்ஸ் யுவர் அட்டென்ஷன், நோட்டிஃபிகேஷன், அட்வர்டைஸ்மெண்ட், என்டர்டைன்மெண்ட், ஈவன் சம்டைம்ஸ் பீப்புள் வாண்ட் யுவர் அட்டென்ஷன். எல்லாரும் லிமிட்டடா இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்துக்கு தான் கம்பீட் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ காம்படிஷன்ல நமக்கு எப்படி சார் கிடைக்கும்? கிடைக்காது, வாங்க போலாம். அண்ட் நாம அதை நமக்கே தெரியாம எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். பிகாஸ் நீ பாக்குற விஷயத்துக்கு உன்னோட அட்டென்ஷன் மட்டும் போகல, உன் லைஃபும் தான். நீ டெய்லி உன்னோட அட்டென்ஷனை கோல்ஸ், ஃபேமிலி, ஹெல்த், ஒர்க், ரிலேஷன்ஷிப்க்கு கொடுத்தா உன் லைஃபும் அதை நோக்கி தான் போகும். பட் எவ்ரிடே உன்னோட அட்டென்ஷனை ரேண்டம் திங்ஸ் லைக் கேர்ள்ஸ், ரீல்ஸ், யூஸ்லெஸ் கண்டென்ட், அன்னெசரி ப்ராடக்ட்ஸ் பான்னு கொடுத்தினா உன் லைஃபும் அப்படியே டைரக்ஷன் எல்லாம் போயிடும். அண்ட் த ப்ராப்ளம் இஸ், நீ உன்னோட டைமை மட்டும் லூஸ் பண்ணல, உன் லைஃபோட பீசஸை லூஸ் பண்ணிட்டு இருக்க. பிகாஸ் உன்னோட அட்டென்ஷன் இங்கெல்லாம் போகுதோ ஈவென்ச்சுவலி அது உன் லைஃபோட ஒரு பார்ட்டா மாறிடுது. நம்ம அட்டென்ஷன் கரியரோட growth நோக்கி இருக்கும்போது, ஹெல்த், ரிலேஷன்ஷிப் நோக்கி இருக்கும்போது, there is no problem, they will become a part of your life. But if not, money is a currency because you can spend it, but attention is also a currency because every day you are spending it. So ask yourself, where is your attention going every day? நமக்கு ஆக்சுவலா தேவைப்படுற இடத்துக்கு போகுதா, ஆர் அடுத்த நிமிஷம் கூட தேவையில்லாத இடத்துக்கு போகுதா?